திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 179வது பாடல், திருநகரச் சிறப்பினுடைய 89வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. எங்கும் ஈசனை பூசை செய்து இகபரம் அடைவார், எங்கும் அன்பரை பூசை செய்து எழுபிறப்பு அறுப்பார், எங்கும் ஆகமம் செவிமடுத்து எதிர்வினை தடுப்பார், எங்கும் நாயகன் வடிவு உணர்ந்து இருள்மலம் களைவார். எங்கும் ஈசனை பூசை செய்து இகபரம் அடைவார். அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிவபூசை செய்து இம்மை வாழ்வுக்கு பயன் தரக்கூடிய நன்மையையும், அடுத்து பரம் என்று சொல்லக்கூடிய முக்தி பேரையும் பெறுவார், அடைவார். அதற்காக சிவபூசை செய்வார்கள். எங்கும் அன்பரை பூசை செய்து எழுபிறப்பு அறுப்பார். அங்கே சிவனடியாரை அவர்களுடைய திருவடிக்கு பூசை செய்து தங்களுடைய பிறவியை நீக்கிக் கொள்வார்கள். எங்கும் ஆகமம் செவிமடுத்து எதிர்வினை தடுப்பார். எப்போதும் சிவபெருமானுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஆகமங்களை கேட்டு உணர்ந்து ஆகாமியம் என்று சொல்லக்கூடிய அந்த எதிர்வினையை நீக்கிக் கொள்வார்கள், தடுத்துக் கொள்வார்கள். எங்கும் நாயகன் வடிவு உணர்ந்து இருள்மலம் களைவார். எல்லா இடத்திலும் சிவபெருமானுடைய திருவடிவையே காண்பதனால் அவர்கள் தங்களுக்கு அறியாமை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆணவமலம் என்று சொல்லக்கூடிய மூலமலத்திலிருந்தும் விலகி நிற்பார்கள். எல்லாம் சிவபெருமானுடைய திருவடிவமே என்று உணர்ந்தவர்களாக அந்த சைவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய வீதி விளங்குகின்றது என்று மதுரை மாநகரத்தினுடைய சைவர்களுடைய பெரும் சிறப்பை நமக்கு எடுத்து எம்புகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.